பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு சுகம் கொடுத்து, நமக்கு பலன் கொடுத்து, நமக்கு ஆரோக்கியம் கொடுத்து, நமக்கு விடுதலை கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடையை கொடுத்து எவ்வளவு அற்புதமாய் அவர் நடத்தி வந்தார். அவருடைய அற்புதமான நடத்துதல் நம் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறது. நெருக்கப்பட்ட நேரத்தில் அவர் கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தார். சோர்ந்து போன நேரத்தில் தம்முடைய வசனத்தை அனுப்பி, தம்முடைய வார்த்தையை அனுப்பி, பரிசுத்தவான்களை அனுப்பி, தேவதூதனை அனுப்பி கர்த்தரே இறங்கி வந்து நம்மை பலப்படுத்தி இந்த ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் நம்மை கிருபையாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52 அதிகாரம் 12 வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். தேவ பிள்ளைகளே, நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் முன்னே அவர் போவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். உங்களோடு உங்களை நடத்தி வந்த கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் போகிறார். உங்கள் தொழில், கையின் பிரயாசங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் சபை, இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தர் போகிறார். ஆண்டவர் முன்னாடி போயிட்டார்னா தடைகளை எல்லாம் ஆண்டவர் உடைச்சிருவார். ஆண்டவர் முன்னாடி போனார்னா கோணலானவைகளை எல்லாம் செவ்வாயாக்கிடுவார். கர்த்தர் நம்ம முன்னாடி போயிட்டார்னா சத்துருக்களை முறியடிப்பார். கர்த்தர் நம்ம முன்னாடி போயிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீங்கள் முன்னாடி போங்கப்பா, உங்களுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி உங்களுடைய பின்னாடி நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கர்த்தருடைய கரத்தில் உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி நடத்துகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஒரு பக்கம் முன்னாடி போய் தடைகளை எல்லாம் உடைக்கிறார், இன்னொரு பக்கம் நமக்கு பின்னாடி வந்து நம்மை பாதுகாக்கிறார். எந்த சேதமும் வராதபடி, எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ளாதபடி, எந்த பலவீனமும் நம்மை மேற்கொள்ளாதபடி அவர் நமக்கு பின்பாகவும் வந்து நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் அது ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறட்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறப்பா. நீர் கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டப்பா. நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே. உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் அப்படியே கடந்து வரோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கு முன்பாக கடந்து போய் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். நம்முடைய ஒரே ஒரு வேளை ஆண்டவருக்கு பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் அமையட்டும் என்று நான் வாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.